எங்கன்னா ஒரு ஊருக்கு போனால் ஆஞ்சநேயர் படம் வச்சுருப்பாங்க, ஒரு காரில் ஆஞ்சநேயர் போட்டோ வச்சுருப்பாங்க. அது நிறையா நமக்கு வந்து நம்ம எதிரிகளை நம்மளை வந்து தீண்ட விடாத அளவுக்கு பாதுகாக்கிறது ஆஞ்சநேயர். போரில் மாளும்போது அவர் வந்து சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்து எல்லார் உயிரையும் காப்பாற்றினவர் ஆஞ்சநேயர். அவர் சொர்க்கத்துக்கு எனக்கு வேண்டாம், நான் இங்கேயே இருக்கிறேன், நான் மக்களோட மக்களாக இருக்கிறேன்னு சொன்ன ஒரு ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் என்றைக்கு வேணும்னாலும் சரி அது நல்லது மட்டும்தான் நடக்கும். அது ஆரக்கம் நமக்கு சோழிங்க இருக்கு இல்லையா, வாரம் வாரம் நான் போயிடுவேன். போயிட்டு வந்தால் எனக்கு நல்லதே நடக்கும், என் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். என்னோடய வாழ்க்கையை நிறைய பெரிய நடிகர்கள், நிறைய நடிகைகள், நிறைய தயாரிப்பாளர்கள், ஏன் நிறைய செல்வந்தர்கள் எல்லாமே கும்பிடுறது ஆஞ்சநேயர் தான். நீங்களும் ஆஞ்சநேயர் கும்பிட்டிங்கன்னா நிறைய சக்தி வரும், நிறைய பக்தி வரும், நிறைய வீரம் வரும், நிறைய செல்வங்கள் உங்களை கூடி வரும். அனுமன் கும்பிடுறவங்க அத்தனை பேருமே வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஜெய் ஆஞ்சநேயாங்கும்போது ஒரு பலம் வந்து கூடும். நாங்கள் தொட்டத்தட்டி எடுக்கும்போது ஜெய் ஆஞ்சநேயா துணை, ஜெய் மௌலாளி துணை, ஜெய் குருவே துணை அப்படின்னு சொல்லி அப்படிலாம் தூக்கி தட்டிட்டு போகும்போது எவனாக இருந்தாலும் எடுத்து பார்க்கலான்னு ஒரு துணிச்சல் வர்றது ஆஞ்சநேயர் பார்த்துங்க. அந்த ஆஞ்சநேயர்கிட்ட வந்து யாருமே வந்து நான் ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்னு குத்துனா தேங்கலாம் தூள்தலாக ஒட்டையும், கதவெல்லாம் ஒட்டவேன் ஜெய் ஆஞ்சநேயான்ட்டு. அது இன்னும் ஒரு பலம், அவ்வளோ பலம் அவர் நினச்சாலே வரும். இப்போ பாருங்கள், பேசும்போது எனக்கு அவ்வளோ பலம் வருதுன்னா அது ஆஞ்சநேயர் நினச்சாலே வரும். ரியல் ஒன் நேயர்களுக்கு ஜாகவர்த்தகத்தின் பணிவான வணக்கங்கள். நிர்வாகத்தினருக்கும் தொழில்நுட்ப கலைஞருக்கும் அனைவருக்கும் ராயல் சல்யூட். இப்போ நான் வந்து ஆஞ்சநேயரை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் ஃபைட்டு கற்றுக்கும் போது என்னை வந்து சிலம்பத்தை எடுக்க விட மாட்டாங்க, எங்கள் வாத்தியாரோட ஸ்டூடெண்ட்டுங்க. அப்போ நான் ஆஞ்சநேயருக்கு ஒரு 6 அடியில் ஃபோட்டோ வச்சு அதில் மாலை டெய்லி தொடச்சி ஸ்டூல் ஏறி மாலை போட்டுறது நான் தான். இப்போ இதை கற்றுக்க விடலைங்கும் போது நான் வந்து ஆஞ்சநேயர்கிட்ட போய் கண் கலங்கி அழுதும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எங்கள் வாத்தியார் சிலம்பம் சுற்றுறாருல, அது எனக்கு மனக்கண் முன்னாடி அப்படியே எங்கள் வாத்தியார் எனக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி தோணுச்சு. அதை வந்து நான் ட்ரெயின் எடுத்தேன், பழகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் டாமை பண்ணி யார் என்னை சிலம்பம் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி தங்கப்படத்துக்கு நிகராக சிலம்பம் விளையாட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி என்னோடய 17 வயசில் சாதனை பண்ணுறது ஆஞ்சநேயர் காலம் தான். ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து வேண்டும் போது நிறையா விஷயங்கள் நடக்கும். ஏன்னா நீங்கள் வந்து சனிக்கிழமை ஆனால் ஆஞ்சநேயர் விரதம் இருப்பாங்க. எங்கன்னா ஒரு ஊருக்கு போனால் ஆஞ்சநேயர் படம் வச்சுருப்பாங்க, ஒரு காரில் ஆஞ்சநேயர் போட்டோ வச்சுருப்பாங்க. அது நிறையா நம்மளுக்கு வந்து நம்ம எதிரிகளை நம்மளை வந்து தீண்ட விடாத அளவுக்கு பாதுகாக்கிறது ஆஞ்சநேயர். ஏன்னா அவர் தான் வந்து ராமருக்கு வந்து அவங்க எல்லாத்தையும் போரில் மாளும்போது அவர் வந்து அங்கே போய் அந்த சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்து எல்லார் உயிரையும் காப்பாற்றினவர் ஆஞ்சநேயர். அவர் சொர்க்கத்துக்கு எனக்கு வேண்டாம், நான் இங்கேயே இருக்கிறேன், நான் மக்களோட மக்களாக இருக்கிறேன்னு சொன்ன ஒரு ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் என்றைக்கு வேணுனாலும் சரி அது நல்லது மட்டும்தான் நடக்கும், வேறு எதுவுமே நடக்காது, நல்லதே நடந்துக்கிட்டு இருக்கோம். நான் இது மாதிரி வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து நான் வந்து அது நினைவா அது வந்து கதையா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒருத்தர் சண்டை போடணும்னு அப்படி பார்ப்பேன், ஆஞ்சநேயர் எனக்கு அப்படியே தெரிவார். சண்டை போடுன்னா போடுவேன், இல்லைன்னா நிறுத்திக்குவேன், ஏன்னா தேவையில்லைன்னு நிறுத்திடுவேன். அது மாதிரி குஸ்தியாக இருக்கட்டும், நான் வந்து 17 வயசில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, ஒரு 18 வயசில் இந்தியா ஃபஸ்ட்டு, ஒரு 21 வேர்ல்டு ஃபஸ்ட்டு நான். அப்புறம் கராட்டேவில் 7th பிளாக் பெல்ட். இதுக்கு எல்லாமே காரணம் ஆஞ்சநேயர் தான். ஏன்னா ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்னு குத்துனா தேங்கலாம் தூள்தலாக ஒட்டையும், கதவெல்லாம் ஒட்டவேன் ஜெய் ஆஞ்சநேயான்ட்டு. அது இன்னும் ஒரு பலம், அவ்வளோ பலம் அவர் நினச்சாலே வரும். இப்போ பாருங்கள், பேசும்போது எனக்கு அவ்வளோ பலம் வருதுன்னா அது ஆஞ்சநேயர் நினச்சாலே வரும். அப்போ அந்த ஆஞ்சநேயர்கிட்ட உண்மையான பக்தியாக இருந்தாங்கன்னா அது நீங்கள் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே தேனாப்பேட்டைக்கிட்ட இருக்கிற ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற ஆஞ்சநேயர் பகவானுக்கு பார்த்திங்கன்னா கூட்டம் நிற்கும் பாருங்கள். சனிக்கிழமை உள்ளே நுழைய முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். இங்கே இருக்குது டைரக்டர் விக்ரம் சார் வீட்டு பக்கத்தில் அசோக் நகரில், அங்கே இருக்க ஆஞ்சநேயர் கோயில் போனால் நுழையவே முடியாது கூட்டம். நான் அது ஆரக்கம் நமக்கு சோழிங்க இருக்கு இல்லையா, வாரம் வாரம் நான் போயிடுவேன். போயிட்டு வந்தால் எனக்கு நல்லதே நடக்கும், என் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அங்கே என்ன நினச்சோமோ அதெல்லாம் எனக்கு என்னோடய வாழ்க்கையை உயர்த்திக்கிட்டே இருந்தார் ஆஞ்சநேயர். அதில் அனுமன் கும்பிடுறவங்க அத்தனை பேருமே வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுருப்பாங்க. ஜெய் ஆஞ்சநேயாங்கும்போது ஒரு பலம் வந்து கூடும். நீங்கள் சொல்லி தான் பாருங்களேன், ஜெய் ஆஞ்சநேயான்னு சொல்லி பாருங்களேன், பலம் கூடும். ஏன்னா நாங்கள் தொட்டத்தட்டி எடுக்கும்போது ஜெய் ஆஞ்சநேயா துணை, ஜெய் மௌலாளி துணை, ஜெய் குருவே துணை அப்படின்னு சொல்லி அப்படிலாம் தூக்கி தட்டிட்டு போகும்போது எவனாக இருந்தாலும் எடுத்து பார்க்கலான்னு ஒரு துணிச்சல் வர்றது ஆஞ்சநேயர் பார்த்துங்க. அந்த ஆஞ்சநேயர்கிட்ட வந்து யாருமே வந்து செய்வனை பண்ண முடியாது. ஏன்னா எந்த இதுவுமே பண்ண முடியாது ஆஞ்சநேயர்கிட்ட. யமனே வந்து அவர்கிட்ட வந்து
இது கேட்டாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து ஆயுள் வந்து என்னாச்சு, அவர் சாகடிக்க முடியல, அவர் சாக முடியல, சொர்க்கம் போகல, இங்கேயே இருக்கார். மக்களோட மக்களாக எல்லோருக்கும் அருள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆஞ்சநேயர் பகவான் இங்கே இருக்கார். மற்ற எல்லாமே வந்து இப்போ தர்மராக இருக்கட்டும், பீமனாக இருக்கட்டும், அர்ஜுனாக இருக்கட்டும், கர்ணனாக இருக்கட்டும், எல்லாமே சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் இவர் மட்டும் நான் சொர்க்கத்துக்கு போகல. ஏன் ராமரே போயிட்டார், ஆனால் இவர் நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருந்துட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு அனுமன் பக்தன் வந்து இருந்தாக்க ரொம்ப நல்லது. நிறைய பெரிய நடிகர்கள், நிறைய நடிகைகள், நிறைய தயாரிப்பாளர்கள், ஏன் நிறைய செல்வந்தர்கள் எல்லாமே கும்பிட்றது ஆஞ்சநேயர் தான். நீங்களும் ஆஞ்சநேயர் கும்பிட்டிங்கன்னா நிறைய சக்தி வரும், நிறைய பக்தி வரும், நிறைய வீரம் வரும், நிறையா செல்வங்கள் உங்களுக்கு கூடி வரும். அதனால் தினசரி காலையில் அனுமனை வேண்டுங்க. அனுமனை வேண்ட வேண்ட உங்களுக்கு சக்திகள் பல கூடிக்கிட்டே இருக்கும். உங்கள் தொழில் உயரத்தில் வரும். எல்லாமே உங்களுக்கு வெற்றி கொடி நாட்டிக்கிட்டே இருக்குங்கிறத இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கிறதுல கடமைப்பட்டிருக்கேன். நானும் ஆஞ்சநேயன் பக்தனுங்கிறதுல பெருமை அடைகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஆஞ்சநேயன் நிறையா இடத்துல காப்பாற்றுறாரு. உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா, எங்கள் கிளாஸில் என் கூடவே இருப்பான் ஒரு பையன். ஒரு கட்டத்தில் வந்து அந்த பையன் ஒரு இடத்துல மல்லிகைப்புறம் நீங்கள் நடந்து போயிட்டுருக்கும்போது நடு ராத்திரி ஒரு 10 மணி 11 மணிக்கு மேலே இருக்கும். இந்த கல்கோனா ஒரு லாக் இருக்குது, அந்த லாக்கை போட்டு, சாமி இந்த லாக் போட்டால் எப்படி கலட்டுறது அப்படின்னு நடு ரோட்டில் திடீர்னு லாக் போட்டான். ஆனால் எதிர்த்தாப்பில் ஆள் செட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து எனக்கு கத்தியில் கரெக்டாக குத்துனாங்க. நான் ஜம்ப் பண்ணேன். கரெக்டாக அந்த தொடையில் இடுக்கில் இவ்வளோ தூரத்துக்கு கத்தி உள்ளே போயிடுச்சு. உள்ளே போட்டோடனே அப்போ தான் எனக்கு தெரியுது, ஆகாயம் நம்மளை மாட்டி விடுறது தான். ஏன்னா நான் வேறு ரூட்டில் போவேன், இந்த ரூட்டில் கூப்பிட்டு வரான். உடனே நான் எப்பவுமே ஆஞ்சநேயான்னு தான் கத்துவேன். அப்போவுமே கத்தும்போது ஆஞ்சநேயா தூக்கி அவனை அடிச்சிட்டேன். இவன் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் நம்ம ஊருக்கு அப்புறம் தான் அவனை சொல்லி அடித்து விட்டேன். அடித்து விட்டுட்டு இவன் எல்லாம் எஸ்கேப் ஆகிட்டானுங்க. எல்லோரும் அடிக்க ஆரம்பிச்சான். அவன் திருக்கவாலை எப்போ வச்சுருப்பேன். அந்த துண்டை எடுத்து குறிஞ்சி கட்டிக்கிட்டு இருக்கும்போது, இந்த இதில் இப்படி கட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் பின்னாடி அறுவாளில் வெட்டிட்டான். வெட்டிட்டாக்க இந்த முட்டி காலுக்கு பின்னாடி வெட்டினா அதில் ஒரு மெயின் நரம்பு ஒன்று போயிட்டுருக்கும். அந்த நரம்பு கட்டாச்சுன்னா உயிர் பிழைக்கிறது கஷ்டம். அந்த நரம்பில் கரெக்டாக விட்டாங்க. இறைவன் வந்து நான் ஆஞ்சநேயான்னு கத்துறனால அந்த நரம்பில் கட் பண்ணாமல் பெட்டு பிச்சுட்டு அடிச்சிச்சு. ஆஸ்பரம்னு போய் தையல்லாம் போட்டாங்க. ஒரு 15-20 நாள் கழிச்சு தையல் பிரித்தாங்க. பிரித்தோடனே காயை இதுக்கப்புறம் நீட்ட முடியல, அப்படி காலை இப்படியே ஆகிப்போச்சு. டாக்டர்லாம் சொன்னாங்க, இதுக்கு மேலே கால் நீட்ட முடியாது, நடக்கலாம், நொண்டி வாழலாம், உயிரோடு இருக்கலாம், நொண்டிக்கிட்டு இருக்கலாம் அப்படி தான் சொன்னாங்க. நான் ஆஞ்சநேயர்கிட்ட போய் அழுதேன். ஆஞ்சநேயர் பகவானே, என்ன ஆஞ்சநேயர் பகவானே இப்படி பண்ணிட்டீங்க, நான் இவ்வளோ சண்டை கற்றுக்கிட்டு நடக்க முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சண்டை கற்றுக்கணுமா, உங்களை எவ்வளோ நாள் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. டாக்டர் முடியாதுன்ட்டாங்க. நான் வந்து காவேரியாத்தில் போய் மணல் எடுத்துகிட்டு வந்தேன். மணல் எடுத்து கட்டில் குப்புறப்படுத்திட்டு இந்த கட்டி தொங்க விட்டேன். எனக்கு ஆஞ்சநேயர் சொன்னது அது அவர் பண்ணது. அப்படி நீட்டணும்னா பிளட்டு பிச்சுக்கிட்டு அடிக்க. நான் இப்படி தையல் போட்டால் இப்படி கையை பிக்கிறம்போது இந்த பிச்சுக்கிட்டு வரோம் இல்லையா, அப்படியே தாங்கிக்குவேன். அதில் வந்து தாங்கும்போது எனக்கு ஒரு மருந்து சொன்னார் ஆஞ்சநேயர். சொன்னால் சிரிப்பீங்க. காஞ்ச மிளகாவை நல்லா வறுத்து அரைச்சிட்டு வேப்ப எண்ணெயில் வறுத்து அதை அப்படியே வைப்பேன். கொதிக்கும். எங்கள் அக்காலாம் திட்டம், என்னடா நீ மனுஷனடா அப்படின்லாம் திட்டம். நான் ஆஞ்சநேயரே அப்படி தான் வைப்பேன். ஆனால் ஒரு மாதத்துக்குள்ளே கால் டாக்டரே முடியாத இந்த கால் இன்றைக்கி வரைக்கும் கிக்கு தலைக்கு மேலே தூக்கி அடிக்கிறேன். ஏன்னா அது காரணம் என்னோடய அனுமன் பக்தி. அனுமனோட மந்திரம் தினசரி நான் சொல்லுவேன். அதான் விபத்துக்கள் கொடுப்பார். ஏன்னா விபத்துக்கள் ஏதோ ஒரு இதில் வந்து நம்ம உயிரே போக வேண்டிய இடத்துல உயிரை காப்பாற்றுற விபத்தாக இருக்கும். அது விதிங்கிறதா இருக்கும். விதி உன்னை சாய்க்குமானால் மதியால் உன்னை ஜெயிக்க முடியுங்கிறது தான் நம்ம பழமொழி. அதை எனக்கு அனுமன் வந்து பல வாட்டி பல இடத்துல நிரூபிச்சிருக்காரு. இன்றைக்கி வந்து 2000 படம் ஃபைட் மாஸ்டராக பண்ணி என்கிட்ட வேலை செஞ்ச யாருக்கும் சரி, எனக்கும் சரி, எனக்கு வந்து வேறு மாஸ்டர்களை விழுந்து அடி வாங்கியிருக்கேன். ஆனால் நானே மாஸ்டரான ஒருத்தர் கூட அடி வாங்கலை. அது காரணம் ஆஞ்சநேயர் நினச்சி தொட்டு கும்பிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆரம்பிப்பேன். எல்லாருக்கிட்டையும் இப்போ சாமியே இல்லைங்கிற சத்யராஜ்கிட்டையும் கொடுத்து கும்பிடுங்க சார் அப்படின்னு கொடுப்பேன். அவரும் கும்பிடுவார். ஏன்னா அடிபற்றக்கூடாதுங்கிறனால. அந்த மாதிரி நான் ஆஞ்சநேயரை இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் இல்லை, என் உடலில் உயிர் இருக்கும் வரை என் அனுமன் பக்தி என்றைக்குமே இருக்கும். அவரை வணங்காத நாளே கிடையாது. அவரை வணங்கிக்கிட்டே இருப்பேன். எங்கள் அம்மாவை எப்படி வணங்குறனோ, எங்கள் அப்பாவை எப்படி வணங்குறனோ, என்ன எப்படி வணங்குறனோ அதுக்கு 100 மடங்கு மேலே என் ஆஞ்சநேயரை வணங்குறேன். அந்த ஆஞ்சநேயர் சக்தி மிகுந்தவர். அவர் வணங்கி தான் பாருங்களேன், உங்களுக்கு எவ்வளோ சக்தி. காசாக பணமா, மனசார விரும்புங்க, மனசார வணங்குங்க, எவ்வளோ சக்தி வருதுன்னு பாருங்கள். நன்றி, வணக்கம்.